என்னது சார் இது? பிஎம்எஸ் மாதிரியா சார் இது? ஆமாங்க. இல்ல ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு அதோட இது ரூ. 100 நீங்க வந்து அதுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அது ஆமா பிஎம்எஸ்க்கு போகும்போது மினிமம் உங்களுக்கு வந்து ரூ. 50,00,000 ஆமா. கரெக்ட்டுங்களா? இது வந்து முன்னாடி ரூ. 10,00,000 பண்ணலாம். ஓ சரி. ஓகேங்களா? அதுல வந்து இதுல என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு இது ஒரு ப்ராடக்ட்டுங்க. நம்ம ஒரு சில இன்வெஸ்டருக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ பார்ப்போம். கொஞ்சம் டிஃபரெண்ட் ஃபிளேவர், டிஃபரெண்ட் ப்ராடக்ட் தேவைப்படுது. இப்ப திமாட்டிக்லாம் அப்படித்தானே சூஸ் பண்றாங்க இல்லைங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்லயே சொல்றேன். ஆமா சார். அப்ப சூப்பர் மார்க்கெட் மாரி ஆயிடுச்சுங்க. நெறைய ப்ராடக்ட் இருக்கும். உங்களுக்கு எது அவங்கவங்களுக்கு சூட்டபிள் இதுவோ இது மாரி எடுத்துக்கலாம். ம். இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபோக்கஸ் ஃபண்ட்ன்னு நம்ம எடுப்போம் இல்லைங்களா? ஆமா சார். 30 ஸ்டாக் மேல இருக்கக்கூடாதுன்ட்டு ஆமா இருக்குது இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி இதுல வந்து கான்சன்ட்ரேட்டடா ஆ, இவங்க வந்து அத செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு 10% கான்சன்ட்ரேட்டட் எக்ஸ்போஷர்லாம் எடுப்பாங்க. ஒரு சில ஸ்டாக்ல. அ ம். ஆப்ஷன் டிரைவேட்டிவ்ஸ்லாம் கூட இதுல கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அது சரி. நம்ம இதுல கிடையாதுங்க. ஆப்ஷன், ஃபியூச்சர் இந்த டிரைவேட்டிவ்ஸ் அந்த ப்ராடக்ட்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வராது. இப்ப இது எப்படி ஒர்க் ஆக போகுது சார்? இவன் வந்து எஃப் அண்ட் ஓ மாதிரியா இல்ல ஷேர்ஸ்லயா? அதுவும் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ரிட்டர்னுக்கு இது ஒரு ப்ராடக்ட். ஒரு டைவர்சிஃபிகேஷன் நீங்க ஒரு இதுல சேனலைஸ் பண்ணும்போதுங்க, இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஆனா இது இப்ப ஃப்ரெஷ் ப்ராடக்ட்னால கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி, அவன் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், ஒரு ஒரு 2 குவார்ட்டராவது நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது புது ப்ராடக்ட் இது. பிஎம்எஸ் கூட எடுங்க. இல்ல வந்து ஆ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுங்க. இந்த பேங்கிங் செக்டார் எடுங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆதித்ய பிர்லா, மோதிலால் ஆஸ்வால் இவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா? ஆமா இவங்க சார். எல்லாரும் வெஞ்சர் பண்ணுவாங்க இந்த இதுலயும். ஆ, ஆ, ஆ. அப்ப அதான். ஒண்ணு டீடைல் அவங்க வந்து அந்த சம்மரியா அந்த கிளாரிபிகேஷன் அவங்களோட இது என்னன்றது ஃபன் ஃபேக்ட் ஷீட்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்குன்னு வரும். ஆ, 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 அப்ப நம்ம ஆ. அத பார்த்தோம்னா கிளியரா ஐடியா கிடைக்குங்க. ஆனா இப்போதைக்கு ம், என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அதான் நான் கேட்டேன் நானு. இப்ப நமக்கு என்னன்னா இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்குது. ம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க பிஎம்எஸ் இருக்கு. இது எதுக்கு நடுவுல இது ஒரு ப்ராடக்ட்ன்னு பார்த்தோம்னா, எல்லாருனாலும் பிஎம்எஸ் போ முடியாது இல்லைங்களா? அதுல ரூ. ஆமா 50,00,000 கிட்ட இருக்குல்ல. தேவையே சொல்ல ஆமா வரேன். ஆமா. ஆனா ஆனா வந்து அது இண்டிவிஜுவல் ஆளுங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க கேட்டகரி எதுக்கு வைக்கிறாங்கன்னா நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ரிஸ்க் தெரியாம ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க கூடாதுன்றதான கான்செப்ட் இல்லைங்களா? செபி அது பத்தி தான் அவங்களோட இது கண்ட்ரோல் இருக்கணும். அவங்க மெயினா பாத்தீங்கன்னா அவங்க இத கொண்டு வர்றதுக்கு ப்ராடக்ட் என்னன்னா இர்ரெகுலேட்டடா எக்ஸ்ட்ரா ரிஸ்க் போய் தனியா எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அது மாதிரிலாம் ஆமா. சொல்றேன் நான். நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ம் எனக்கு நான் அது பண்றது எனக்கு என்னன்னே தெரியாது எஃப் அண்ட் ஓ. ம் ஆனா அந்த ஏன்னா இப்ப நடுவுல எல்லாம் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தது. இவ்வளவு லாஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவு லாஸ் பண்ணிருக்கானுங்க. ம் அப்படி அது நெறைய பேரு நீங்க ஒரு விஷயம் வந்து அதான் சொல்லுவோம் பாருங்க. என்னது இதுல வந்து ரிஸ்க் டைவர்சிஃபைடா நல்ல விஷயம்ன்றத விட, ஒண்ணுத்துல ரிஸ்க் இருக்குது. அதுல லூஸ் பண்ணுவோம்னா கூட அதுல அவங்களுக்கு ஒரு கிக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதுல போய் பெட் எடுத்துட்டு பண்றவங்க இருக்காங்க. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் சொல்றேன் நான். ஆமா 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 ஆமா. அதுக்கு பதிலா ஒரு ரெகுலேட்டடா ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டோம்னா, அந்த ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு ப்ராடக்ட் இல்லாதனால தானே அந்த மாதிரி போய் ஆப்ஷன்ஸ் எடுக்குறாங்க இல்லைங்களா? கரெக்ட். அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டே இருந்துச்சு. அத வந்து ஒரு அதாவது என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு, குவாலிஃபைடு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு பெர்சன் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த ரிஸ்க் கொஞ்சம் அங்க கம்மியாகுது இல்லைங்களா? இண்டிவிஜுவல் எடுக்கிறத விட சொல்ல வரேன் நான். இண்டிவிஜுவலுக்கு அந்த ப்ராடக்ட் மேல ஆசை இருக்கு. அத வந்து ஒரு குவாலிஃபைடு பெர்சன் கூட எக்ஸிக்யூட் பண்றது தாங்க இந்த ப்ராடக்ட். ஆனா இதுதான் அவுட்லைனா உங்களுக்கு டிஃபரன்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இதுதான். ஏன்னா நம்ம நார்மலா அதெல்லாம் எஃப்&ஓ ப்ராடக்ட்லாம் வராது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஆனா நம்ம பிஎம்எஸ்னா வந்து அவன் ஷேர்ஸ வாங்கி அவனே வித்துக்குவான், நம்மள்ட்ட இது பண்ண மாட்டான். ஆனா இத்தனை தடவை விக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சிருப்பான். ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும்போது, இப்ப ஜெனரலா நெறைய காமனா நெறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? நம்மள மாரி யூனிட் ஹோல்டர் சொல்றேன். ஆ, ஆ, அங்க ஆ. வந்து டைரக்ட் பிளான்ல இருப்பாங்க. ஒரு சிலர் இது என்னன்னு ஐடியா இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்கலாம் பண்ணுவாங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டில வந்து டவுன் ஆகும்போது என்னன்னு தெரியாம எமோஷனலி நெறைய வித்ட்ரா பண்ணி ரிடெம்ப்ஷன் குடுக்கறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதே பிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்க பேர்லயே வாங்குன ஸ்டாக்ல உங்க டீமேட் அக்கவுண்ட்லயே வாங்குன ஸ்டாக். ஆமா அதனால ஆமா. இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுத்துட்டு வெளியேற மாட்டாங்க. அது இப்ப அவரோட கண்ட்ரோல் ஃபண்ட் மேனேஜர். அதே மாதிரி இந்த சாய்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பெட் கூட ஒரு சில செக்டர்ஸ்ல எடுத்திருப்பாங்க, ஒரு சில ஸ்டாக்ஸ்ல எடுத்திருப்பாங்க. இது வந்து நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அந்தலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. செபியோட கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு. சோ அங்க அதெல்லாம் நடக்காதுங்க. ஓகே. அதுல நம்ம கொஞ்சம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குப்பா, ஒரு 50 லட்சத்துக்கிட்ட இருக்குது, நான் அந்த காமனா இருக்கிறவங்க கூட வரமாட்டேன். அந்த காமனா இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்கனால கூட நமக்கு அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? அதாவது ஆமா சொல்றேன், ஆமா. ஒரு மாசம் நீங்க எடுக்க மாட்டேன், நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறீங்க. ஆனா ம், வந்து ம். மாசா ஒருத்தர் வந்து ரிடம்ஷன் பண்ணிட்டு போறாங்கன்னும் போது அந்த என்ஏவில அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல.
கண்டிப்பா அது சார். பிஎம்எஸ்ல வராதுங்க. ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல சார். அதான் என்ன சொல்றதுங்க. ஒரு சும்மா இது எல்லாமே ஒரு வெரைட்டி. ஆமா. ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து மக்களை காப்பி விட்டுட்டு அவ்வளவுதாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்றதுக்கு இருப்பாங்க. இல்லைங்களா, இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போங்க. நீங்க விருப்பப்பட்டு வாங்குற ஒரு சில பொருள் இருக்கும். இன்னொருத்தர் வருவாரு. அவருக்கு ப்ராடக்ட் இல்லன்னா அது சேல்ஸ் ஆகாதுங்க. இவன் அவங்க எல்லாமே மேனுஃபேக்சரர்ல சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ராடக்ட் இப்ப நிப்பான் வச்சிருந்தான்னு வச்சுங்களேன். இவன் மோத்திலால் ஆஸ்வால் வைக்கலன்னா அப்ப அவனுக்கு சேல்ஸ் ஆகும். மோத்திலால் ஆஸ்வாலும் கொண்டு வந்துருவான். அப்ப ஐசிஐசி வச்சிருப்பான், ஹெச்டிஎஃப்சி வச்சிருப்பான், ஆதித்ய எல்லாரும் பண்ணுவாங்க. எதையாவது ஒண்ணு சரி. ஆனா அவங்க செபியை கொண்டு வந்தது ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் கொண்டு வந்திருக்கிறதுங்க. ஆமா. ஏன்னா ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். அதெல்லாம் ஏகப்பட்ட முறை எப்படியும் பணத்தை விட போறேன்றது கிளியரா தெரியுதுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அதான் காட்டுது. நீங்க ரிஸ்க் அதான் எடுக்காத மியூச்சுவல் ஃபண்ட்ல அவ்வளவு தடவை அவங்க டிஸ்க்ளைமர் கொடுத்து நம்ம வந்து சொன்னா கூட அதான் நம்ம எப்படி சொல்றதுங்க, ஸ்மோக்கிங்ல வந்து இப்போ ஸ்டாட்யூட்டரி வார்னிங் பாக்கெட்லயே இருக்கும், ஆனா வாங்கி அடிக்கிறது இல்லைங்களா? எல்லாம் அப்படித்தான். அந்த மாதிரி இதுல வந்து அவங்க அவ்வளவு சொன்னா கூட அந்த ரிஸ்க் தெரிஞ்சு ஒரு சிலர் தான் கரெக்டா அந்த ஆக்ஷன் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அது தெரியாமையே இப்போ எடுக்கிறாங்க இல்லைங்களா, பணத்தை பார்த்துடலாம், அது ஒன்னு டபுள் ஆக்கிடலாம் ட்ரிபிள் ஆக்கிடலான்ற ஒரு இதுல போயிட்டு தெரியாம ஒரு விஷயம் பண்றதுக்கு பதில் அதையே ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட பண்ணுன்றாங்க. ஆனா அந்த ரிஸ்க் இருக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது அது அந்த ப்ராடக்ட்ல இருக்குதுதான். ஆமா. ஆனா இப்ப பிஎம்எஸ் வந்து 50 lakhs போயிடுச்சா சார் இப்ப? ஆமாங்க, ஆமாங்க. 25 இருந்தது. அதுக்கு முன்னாடி கம்மியாவே இருந்ததுங்க. 25 ஆக்குனாங்க. இப்ப 50ங்க. அதுலயும் நீங்க ஏஐஎஃப்னு இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கு மினிமமே 1 crore. ஓ அது என்னன்னு தெரியல. ஆனா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 lakhsக்கு இருக்கு சார் பண்ணுங்க சார் அப்படின்னா. இல்ல இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப முன்னாடி 5 lakhs எல்லாம் இருந்ததுங்க. அது அப்ப 25 lakhs மாத்தியே ரொம்ப வருஷம் ஆகுது. 25 lakhsக்கு அப்புறம் இப்ப 50 lakhs மாறினது. அதுவுமே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் பண்ணதே இல்ல. நம்ம அவ்வளவு இருந்தா நான் ஏன்டா உங்ககிட்ட வரேன்ற மாதிரி. அது நீயே ஸ்டாக் வாங்க. இல்ல ஒரு சிலர் தேவைப்படுதுங்க. அது ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்களோட போர்ட்போலியோ 1 crore மேல போகும்போதுங்க 2-3 crores ஆகுது இல்லைங்களா, அப்ப வந்து ஒரு கான்சன்ட்ரேட். ஏன்னா இது கூடயே இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா இல்ல 20ன்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டினியூ பண்ணிட்டு போறதுதான் கரெக்டான இதுங்க ஆப்ஷன். ஓகேங்களா. ஆனா வந்து அவங்களோட ஒருத்தரோட போர்ட்போலியோவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து 75 lakhs 1 crore இருந்தவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 crore 2 crore மேல போகுது இல்லைங்களா. அப்போ வந்து அதுல இருந்து ஒரு 50 lakhs எடுக்கிறதுக்கு அவங்களால பாசிபிலிட்டி இல்ல. அவங்களுக்கு ஒரு வெரைட்டி தேவைப்படுது இல்லைங்களா. அப்போ ஓகே, நான் இது பரவாயில்ல, இதுல நான் இன்னும் கொஞ்சம் சான்ஸ் எடுக்கிறேன், ஆனா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்க அது பிஎம்எஸ் ஆப்ஷன்ல போவாங்க. இது வந்து என்னன்னா இந்த 50யும் இல்லாம இதுலயும் இல்லாம கொஞ்சம் ஹை பெட் எடுத்துட்டு அதுக்கு அல்ல அதுதான் நான் யோசிச்சேன். என்னடா ஏன்டா இப்படி நடுவுல போட்டு எவனையாச்சும் குழப்பி விட்டு அவன் பாவம் ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ல கம்மியா சம்பாரிச்சுட்டு இருந்தானா கூட அவனை இதுல கொண்டு வந்து கவுத்து விட்டுருவானுங்க போல. இல்லைங்க, அதான் இது இந்த ப்ராடக்ட்ல வந்து கவுத்து விடுறதும் கிடையாதுங்க. இது எல்லாமே அவங்க போய் ஆல்ரெடி போய் எடுத்துறாங்க இல்லைங்களா ஆக்ஷன்ஸ். அது கரெக்ட். நானா மெயினா நினைச்சேன் இந்த எஃப்என்டோல மாற்றவனுக்காக ஏதோ கொண்டு வந்திருப்பானோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க சொன்னா இவனுங்க கேக்குறானுங்க. ஆனா வந்தாதான் தெரியும். ஆமாங்க, ஃபுல் கிளாரிட்டி வருங்க. வந்தாதான் ஃபுல் கிளாரிட்டி வரும். இது எஃப்என்டோக்குன்னு பார்க்க தேவையில்லைங்க. இது இன்னொரு வெரைட்டி ப்ராடக்ட். ரெண்டு கேப் ஃபில் பண்ற மாதிரிங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்க்கு நடுவுல ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதாங்க. இல்ல நான் அதுக்கு சும்மா ஆல்டர்னேட்டா நானா சொன்னேன். அது இல்லன்னு தெரியும் சொல்றேன். சரிங்க சார், சரி வரட்டும். நம்ம வரட்டும். நம்ம என்னமோ பண்ணீங்க, நம்ம இதை பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். ஓகே சார், ரைட் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.